காப்பாற்றுங்கள் என்று உரைக்கின்றேன். இப்பொழுது செல்ல முடியாதுன்னு சொல்றீங்களே, அண்ணன் இல்லாத நேரத்துல எதனா தவறான எண்ணங்கள் உங்களுடைய மனதிலே இருக்கின்றதா? அண்ணி போதும் நிறுத்துங்க. என்ன வார்த்தை கூறிவிட்டீங்க அண்ணி? நீங்க இங்கே அவருங்க ஒரு கோடு கேட்டு போறேன். அந்த கோடு நீங்க வரக்கூடாது அண்ணி. அப்படி ஆகட்டும், சென்று வாருங்கள். அண்ணனை காப்பாற்றி வாருங்கள். நீங்கள் இப்படி முதியோர் கோலத்தில் வசிக்குது வசிக்குது என்று சொல்கிறீர்களே, நான் ஒரு தங்கமை தோகி, நான் ஒரு அருந்தேசி பரிதேசி மாதிரி இந்த கானகத்தில் மனமனமாகவும் காடு காடுகாகவும் நடந்து இந்த வனவாசியோ திரிந்து வரக்கூடியவன். எனக்கு எங்கே சென்றாலும் என் பசியை தீர்க்க முடியவில்லை தாயே. இந்த கூடாரத்தை பார்த்து வந்தேன் தாயே. அம்மா கொஞ்சம் அன்னம் இருந்தா என் பசியை தீர்ந்த தாயே. ஐயா, உங்களுடைய பசியின் நிலைமை எனக்கு நன்றாக புரிகின்றது. ஆனால் நாங்களோ துறவரங்களை பூன்று இந்த கானகத்திலே காய்களையும் கனிகளையும் புசித்து வாழ்ந்து வருகின்றோம். எங்களிடத்திலே அன்னம் என்பது கிடையவே கிடையாது ஐயா. அம்மா, அன்னம் இல்லை விட்டால் போது, அந்த காய்கனிகள் இருந்தால் எனக்கு புசிப்பதற்கு கொஞ்சம் கொடுத்த தாய். அப்படியா? காய்கனிகள் கொடுத்தால் தங்களுக்கு பசியாறி விடுமா? அப்படியானால் இப்பொழுதே தருகின்றேன் ஐயா. அம்மா, 3 கோடுகள் இருக்கின்றது. அந்த 3 கோட்டை தாண்டி வந்து கொடுத்தால் எவ்வளவு ஒரு புண்ணியம். நான் பசி ஆழ்வதற்கு எனக்கு எவ்வளவு ஒரு பாக்கியம். ஐயா, என்னை தவறாக எண்ண வேண்டாம். இது என்னுடைய மைத்துனரிட்ட கட்டளை. இந்த கோட்டை என்னால் தாண்டவே முடியாது ஐயா. அவனுக்கு பாவம் இல்லை. ஐயா, உயிர் போகின்றது. ஐயா, ஐயா, வேண்டாம் வேண்டாம். உயிர் போகின்றது. என் உயிர் போகின்றது. ஐயா, ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று உரைப்பார்கள். அதனால் தங்கள் பசியை போக்க நான் பாவத்தை ஏற்றுக்கொண்டாலும் பரவாயில்லை. விடுங்கள் ஐயா. சாலையோடு இருந்தவன் நீ. என் கரம் தொட்டு உன்னை இழுக்க முடியவில்லை, சொல்ல முடியவில்லை. ஆகவே பர்ணக சாலையோடு உன்னை தூக்கி செல்கின்றேன். வா என்னோடு.
என்னடா ஓடி வருகிறாய்? ஜானகி எங்கே? அண்ணா உங்களுக்கு ஆபத்து என்று குரல் கேட்டுதா, அதனால உங்களை தேடி கொண்டு வருகிறேன். எனக்காவது ஆபத்து வருவதாவது? அண்ணா எனக்கு ஆபத்து கிடையாது. என்ன சொல்றீங்க அண்ணா? ஐயோ சரி புறப்படு. ஜானகி வருகிறான். யார் கொண்டு சென்று ஒன்றுமே புரியலையா தம்பி? என் ஜானகியே அத்தோ என் ஜானகியே யாரோ கொண்டு ஜானகி அசோகான். ஜானகி, இந்த அசோகாவனுக்கு தான் இருக்க வேண்டும். கண்ணீர் விட்டு காலமெல்லாம் கழிக்க வேண்டும். என்னை பார், அவன் யார்? ஒரு வனவாசி. அந்த வனவாசியோடு கூட இருக்கின்றான். எப்பேற்பட்டவனால் மாட மாளிகை கூட கோபிக மலர் மலர் கைலாச மரகத நாற்காலி மாணிக்க கிரீடம் அத்தனை தரித்து வாழக்கூடியவன் என்னுடைய அருகாமை அமர்ந்து நீ வாழ்ந்தால் போதும். என்னோடு வா, என்னுடைய இலங்கை இருந்தால் இந்த அசோகாவனுக்கு கண்ணீர் விட்டு கதற வேண்டும். நீ எப்பொழுது மனம் திரும்புகின்றாய் அப்பையோடு நான் மாறச் சொல்லுகின்றேன். வரண்டி என்னுடைய சுவாமி என்று உரைத்தாரே ஜானகி, இந்த அரண்மனையிலேயே நீ என்னுடைய தாயுடன் நிம்மதியாக இரு. உனக்கு பணிவிடை செய்ய 1000 வேலையாட்கள் உன்னுடன் இருப்பார்கள் என்று அப்பொழுதே உரைத்தார். ஆனால் என்னுடைய சுவாமியின் கட்டளை மீறி, சுவாமி தாங்கள் இருக்கும் இடமே எனக்கு அயோத்தி என்று நான் கனகத்திற்கு வந்தேனே. ஐயோ, இப்படி ஆதரவில்லாமல் தவித்து நிற்கின்றேனே சுவாமி. ஆற்றுவாரில்லை ஆற்றுவாரில்லை ஊற்றுவாரில்லை. வார்த்தையை மீறி இப்படி கானகத்திலே இருந்தேனே. ஆனால் இந்த பாவி கூற்றுவன் போல்
இல்லாமல் நான் சிக்கி தவிக்கின்றேனே. இந்த பாவி என்னுடைய சுவாமி இல்லாத நேரத்திலே யாசகம் கேட்கின்றது போலே முதியவர் கோலத்தில் வந்து என்னை தூக்கி சென்று விட்டானே. நான் என்ன செய்வேன்? எனக்கு ஆதரவு என்பதே கிடையாதா? என்னுடைய சுவாமிக்கு நான் இப்படி சிறைப்பட்டிருப்பதை எப்படி தெரிவிப்பது? ஐயோ ஆண்டவா சுவாமி. ஜானகியை காணாமல் வேலையால் வாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்று கிட்கந்தை ஆண்டு வந்த வானர தலைவன் 72 வல்ல வானர செயல்கிற தலைவர் வங்க விளங்கி வந்த அந்த வாலி வதம் செய்து கிட்கந்தையை சொக்கிரமனுக்கு முடிசூட்டினோம். அப்படி முடிசூட்டினால் ஜானகியை தேடி தருவதாக சொன்ன ஆஞ்சநேயனை இதுவரையில் காணவில்லை. அதனால் சென்று ஆஞ்சநேயனை பார்க்கலாம். பணிந்தே ராமா சுக்கிரமனுக்கு மறுபடி சூட்டிவிட்ட காய்ப்பில் மது மயக்கத்தில் அனைவரும் மயங்கி செலுத்தி விட்டோம். சொன்ன வார்த்தை தவறிவிட்டோம். அன்னையை தேடுவதற்காக 3 திசைக்கு மாலை அனுப்பி விட்டேன். தென் திசைக்கு மட்டும்தான் யாரும் போகவில்லை. நாங்கள் உத்தரவிட்டால் செல்ல காத்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. 3 திசைக்கும் தேடிவிட்டீர்கள், கிடைக்கவில்லை. தென் திசை மட்டும்தான் செல்லவில்லை. அங்கு சென்றால் ஜானகி கிடைத்து விடுவார் என்று நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் ஒன்று, நீ இப்படியே சென்றால் ஜானகி நம்ப மாட்டார். அதனால் இதை பார்த்தாயா, இந்த கணையாழி இதை கொடுக்கிறேன், இதை காட்டினால் நிச்சயமாக நம்புவார். அன்னை நம்ப மாட்டார். ஆகவே ஐயன் அணிந்திருந்து இந்த கலையாயை கொடுத்திருக்கிறார். இதை காண்பித்தால் நிச்சயமாக அண்ணன் நம்புவார். ஆனால் தென்னிலங்கை சேர வேண்டும். தென்னிலங்கை சேர வேண்டும் என்றால் 7 பெருங்களை தாண்டால்தான் தென்னிலங்கை சேர வேண்டும். இந்த சிறிய உருவத்தை வைத்து தென்னிலங்கை 7 பெருங்களை தாண்ட முடியுமா? தாண்டவே முடியாது. ஆகவே எனக்கே சொந்தமான விஸ்வரூபத்தை திரு ராமச்சந்திரமூர்த்தி திருமந்திரத்தால் சொல்லி விஸ்வரூபம் எடுக்கிறேன். 7 பெருங்களை தாண்டுகிறேன். பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது. தமிழ் வேந்தனாக சொல்லக்கூடிய அந்த ராவணேஸ்வரன் செந்தமிழ் வேந்தன் என்று பெயர் பெற்றவன், ஈசனுக்கு நிகரான ராவணேஸ்வரன் என்று பெயரை பெற்றவன், அப்பேற்பட்ட பட்டம் பெற்றவன் கேவலம் ஒரு பெண்ணையால் தூக்கி கொண்டு வரவே வேறு இழிவை தேடிக்கொண்டான். அழகான கோட்டை, அழகான நாடு. சரி, பரவாயில்லை, வந்தோம். வந்திருப்பது எந்த இடம் என்று தெரியவில்லை. இருந்தாலும் அந்த சண்டாள ராவணன் அன்னை ஜானகி எங்கு கொண்டு சென்று வைத்திருக்கிறார் என்று ஒன்றுமே புரியவில்லையே. எங்கிருப்பார்? எங்கிருப்பார்? தேடுகிறோம், தேடுகிறோம். அன்னை ஜானகி ஆமா, பெரிய மரத்தடி, மரத்தடியின் கீழே அழுந்த கண்ணீரோடு விரிந்த கூந்தலோடு இருக்கிறார். ஒருவேளை அவர்கள் தான் அன்னை ஜானகியாக இருக்கிறோம். கண்டு கொண்டே
நாட்கள் கழிந்தும் என்னை காப்பாற்ற யாருமே வரவில்லையே, நான் என்ன செய்வேன்? ஆனால் இப்படியே இருக்கவே கூடாது. இப்படியே என்னுடைய சிகையை கைராக்கி இப்பொழுதே இறந்து விட வேண்டும். நலமோடு இருக்க கடவாய். தாங்கள் யார் என்று தெரியவில்லையே. ஆச்சனா தேவிக்கும் வாயு பகவானுக்கு மகனாக பிறந்தவன். என்னுடைய பேர் மாருதி. வீர ஆஞ்சநேயர். வீர ஆஞ்சநேயனா? ஆமா. கேளிக்கையாகவே இருக்கின்றது. என்ன தாயே? என்னால் நம்பவே இயலாது. ஏன் நம்ப முடியாது? வீர ஆஞ்சநேயன் என்றால் யார் தெரியுமா? ராமச்சந்திரமூர்த்தி அனுப்பப்பட்ட தூதுவன். என்னது? உங்களை காப்பாற்றத்தான் 7 பெருங்கடலை தாண்டி தென்னிலங்கையிலே குதித்திருக்கிறேன். என்னுடைய சுவாமியினால் அனுப்பப்பட்ட தூதுவனா? ஆமாம். வீர ஆஞ்சநேயனா? ஆமாம் தாயே. வீர ஆஞ்சநேயன் என்றால் விஸ்வரூபம் எடுக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட விஸ்வரூபத்தை காட்டினால் மட்டுமே உன்னை என்னால் நம்ப இயலும். என் விஸ்வரூபத்தை நீ பார்க்க முடியுமா? எனக்கு விஸ்வரூபம் இப்படியே கூறினால் நீங்கள் நம்ப மாட்டீர்களா? நான் தான் ராமச்சந்திரமூர்த்தி நம்ப மாட்டார். இது கனியாயை கொடுக்கிறேன். இதை காண்பித்தால்தான் என் மனைவி நம்புவார் என்று கூறினார். அதன்படி கனியாயை கொடுத்திருக்கிறேன். சுவாமி கொடுத்த கனையா? கனையா அடி சுவாமி கொடுத்த கனையாழியை கண்டுவிட்டேன். நம்புகிறீர்களா? பொழுதே புரிந்து கொண்டேன். ராமச்சந்திரமூர்த்தியின் பாதத்தில் உங்களை சேர்ப்பது என்னுடைய கடமை. அதெல்லாம் வேண்டாம். ஆஞ்சநேயா, நான் ஒன்று கூறுகின்றேன். கூறுங்கள் தாயே. வீர ஆஞ்சநேயா, உன்னை நான் கண்டதாலே ஒரு மாதம் மணியை காட்டி இத்தினம் ஏகுவாயே என்னுடைய சிகையை கைராக்கி இப்பொழுதே நான் இறந்து விடுவேன். வேண்டாம் தாயே, ஐயரோடு உங்களை சந்திப்பதே கடமை. அப்படி யாருக்காக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஐயோடு திரும்பி வருகிறேன். புறப்படுகிறேன். எனக்கு பசி அதிகமாக இருக்கிறது. நீங்கள் இருப்பது அசோகவனம் அல்லவா? இந்த அசோகவனத்தில் இருக்கும் சிறு சிறு கனிகளை பறித்து உண்பதற்கு உங்களுடைய உத்தரவு எனக்கு தேவை. இதற்கு என்னுடைய உத்தரவா? ஆகட்டும், உன்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் இப்படி